நீங்கள் நன்னாரி சர்பத் சாப்பிட்ருப்பீங்க, நன்னாரி ரசம் சாப்பிட்ருக்கீங்களா? வாங்க, இதை சாப்பிட்டாலும் இதை ஒரு சூப் மாதிரியும் சாப்பிட்லாம், ரசம் செஞ்சும் சாப்பிட்லாம். இன்றைக்கி நன்னாரியை வச்சு நம்ம ரசம் செய்ய போகிறோம். நன்னாரி வேர் இப்படி தான் இருக்கும். இப்போ இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு தேவையானது இப்போ இடிக்கிறத நம்ம என்னென்ன போட்டு இடிக்க போகிறோம்னா மிளகு, தனியா, ஜீரகம், பூண்டு, இது எல்லாத்தையும் நல்லா இதில் வச்சு தட்டிட போகிறோம். அதுக்கப்புறம் புளிக்கரைசல், ஒரே ஒரு தக்காளியை நல்லா கசக்கி அப்படி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, பெருங்காயம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுவும் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு உணவு. ஓகேவா? இதை நீங்கள் சொன்ன மாதிரி சூப்பாகவும் சாப்பிடலாம், ரசமாகவும் விட்டு சாப்பிடலாம். அது உங்களுக்கு எப்படி வசதியோ அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்லாம். இந்த சம்மருக்கு ரொம்ப ரொம்ப சுகர் பேஷண்ட்லாம் நம்மளால் நன்னாரி சர்பத் சாப்பிட முடியலையே அப்படின்றவங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரசமாவோ சூப்பாவோ எடுத்துக்கலாம். உடம்புக்கு கூல்னஸ் கொடுக்கும். ஜீரகம், மிளகு, தனியா, பூண்டு, இது எல்லாத்தையும் நசுக்கி போட போகிறோம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துட்டு ரெண்டு நன்னாரி வேர், நான் கொஞ்சமாக பண்ணுறதால 2 எடுத்துருக்கேன். நீங்கள் அப்படியே போடலாம், இல்லை நசுக்கியும் போடலாம். இது சித்திரத்தை மாதிரி தான், ஸ்டிக்காக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளி தண்ணி, அதுக்கப்புறம் தக்காளி, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, இடித்து வச்சுருக்கோம் இல்லையா அது போட்டு, அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, அப்புறம் பெருங்காயம், குயிக்காகிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இதில் இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி, அவ்வளோதான். இதை விட்டு நம்ம அடுப்பில் வச்சு ஒரு கொதி வந்தோன்னா ஒரு 10 மினிட்ஸ் அந்த எசன்ஸ்லாம் இறங்கணும் இல்லையா, அந்த டைம் தான். இது கொதிக்கும்போது அந்த நன்னாரியோட வாசனை அவ்வளோ வாசனை வருது. ரசம் கொதிச்சாச்சு, இறக்கி வச்சுட்டு இதை பாருங்கள், நெய் வச்சுருக்கேன், அப்புறம் கடுகு, காஞ்ச மிளகா, கொத்தமல்லி, அவ்வளோதான். ஃபினிஷ் பண்ணிடலாம். தாளிச்சாச்சு, இதில் கொட்ட போகிறோம். அவ்வளோதான். லாஸ்ட் கொத்தமல்லி. சாதம் ரெடியாக இருக்குது, சூடாக. இதில் வச்சு பருப்புருண்டை குழம்பு செஞ்சதால் ஒரு பருப்புருண்டையை வச்சுருக்கேன். சூடாக சாப்பிட்டு பாருங்கள், இல்லை சூப் மாதிரியும் குடிச்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ரெசிபி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். பாய்.